வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஆப்டிடியூடில் ஒரு முக்கியமான சம்ஸில் உள்ள ஒரு ஏஜஸ் சம்ஸில் உள்ள ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலா காட் மேரிட் 6 years ago. 6 வருஷத்துக்கு முன்னாடி கமலாவுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. டுடே ஹர் ஏஜ் இஸ் 1/4 times her age. ஸோ மேரேஜ் ஆகும்போது ஏஜ் என்னவா இருக்குமோ அதுலேருந்து இப்போ 1/4 times கூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த டைம் ஆஃப் மேரேஜ். ஓகேவா? அட் த டைம் ஆஃப் மேரேஜ் மீன்ஸ் அவங்க மேரேஜ் ஆகும்போது என்ன ஏஜ் இருந்துச்சோ அந்த ஏஜ் இன்னைக்கு 1/4 times கூடி இருக்கு. 6 years சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெர் சன்ஸ் ஏஜ் இஸ் 1/10 times ஹெர் ஏஜ். ஸோ இன்னைக்கு அவங்க பையனோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஏஜ்ல இருந்து 1/10, அவனோட ஏஜ்ல 1/10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஹெர் சன்ஸ் ஏஜ், அப்போ பையனோட ஏஜ் என்ன, பையனுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் மேரேஜ் ஆகும்போது 1 அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட ஏஜ் 1/4 times கூடி இருக்கு. 1/4 times கூடி இருக்கு. இந்த கேப் 6 years. இந்த கேப் 6 years ஆயிருக்கு. சரியா? ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 1லேருந்து 1/4 ஆயிருக்கு. இந்த 1லேருந்து 1/4, அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? எக்ஸ்ட்ரா 1/4 மட்டும் ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா 1/4 ஆயிருக்கு. அந்த கேப் தான் 6 years. அந்த கேப் தான் 6 years. சரியா? அப்போ 1/4 6 அப்படின்னா அவங்களுடைய ஒன்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கிராஸ் பண்ணா போதும். இதை கிராஸ் பண்ணா 1 which is equal to 24 years. 1 which is equal to 24 years அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? மேரேஜ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் 24 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்னைக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30. இன்னைக்கு அவங்களோட ஏஜ் 30 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ கொஸ்டின் இன்னைக்கு அவங்களோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க பையனோட ஏஜ் என்னன்னு கேட்க. அப்ப அவங்களோட ஏஜ் 30 கண்டுபிடிச்சிட்டோம். அதுல 1/10 அப்படிங்கிறது போட்டீங்க அப்படின்னா 0 which is equal to 3 வரும். அப்போ இன்னைக்கு அவங்க பையனோட ஏஜ் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு அவங்க பையனோட ஏஜ் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ. இதே மாதிரி ஆப்டிடியூட்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் வேணும்னா நம்ம சேனல்